கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம். ஐசாயா 49 சாப்டர் verse 15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, ஒரு தாய் தன் குழந்தையை மறந்து போவது அரிது. யாரும் அவ்வளவு சீக்கிரம் பிள்ளை என்ன பண்ண மாட்டாங்க, அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி பிள்ளை என்ன பண்ண மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. ஆனா இங்க அப்பா சொல்றாங்க, அவங்க மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இந்த காலத்துல வாட்ஸ்அப், ட்விட்டர், மீடியா நிறைய அதிகமா வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி காலத்துல இருந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அது எப்படி தாய் தகப்பன் வந்து பிள்ளைய மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம மீடியா இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. டெய்லி பார்த்தோன்னா ஏதாவது ஒரு நியூஸ்ல பிறந்து 2 மணி நேரம் ஆன குழந்தை, 3 மணி நேரம் ஆன குழந்தையெல்லாம் குப்பத்தொட்டில வீசிட்டு போயிடுறாங்க. ஆனா அப்பா சொல்றாங்க, அந்த தாயோடைய அன்பும் தகப்பனுடைய அன்பும் மாறினாலும் என்னுடைய அன்பு மாறாத அன்பு. அதுதான் சொல்றாங்க, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அதுக்கு நம்ம வேதத்துல யார் எடுத்துக்கலாம்னா நம்ம தாவீதை எடுத்துக்கலாம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 11 வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். இங்க யாரு கேட்கறது? சாமுவேல் ஐயா வந்து கேட்கறாங்க, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானான்னு சொல்லி ஈசாய் கிட்ட கேட்கறாங்க. அப்போ அவங்க அப்பா ஈசாய் சொல்றாரு, இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அப்பா கைவிட மாட்டாங்க. இங்க அந்த ஊர்லயே பெரிய ஒரு தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு வராங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், திருமணம் அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க எங்க இருப்பாங்க? அந்த ஃபங்க்ஷன்ல முதல் ஆளா இருப்பாங்க. இங்க தாவீது பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, அவர் எங்க அமிச்சிட்டாங்க? ஆடு மேய்க்க அமிச்சிட்டாங்க. அப்ப பெற்றோர் என்ன பண்ணிருக்காங்க? தாவீத மறந்துட்டாங்க. தாவீது தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைத்துட்டாங்க. இன்னைக்கும் அப்படிதான் உங்களுக்கு சில காரியம் இருக்கும். குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்க பிசினஸ்ல ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்க சமூகத்துல உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்க ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருக்கலாம். இப்படி அநேக காரியங்களை உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். அப்பா சொல்றாங்க, நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். இங்க பெற்றோர்கள் மறந்ததை நாம பார்க்க முடியுது. அடுத்து சகோதரர் பாருங்க, அதே 1 சாமுவேல் 17 அதிகாரம் 28 வசனம். 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டு இருக்கிறதை அவன் மூத்த சகோதரர்கள் எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே ஏன் வந்த? கூட பிறந்த சகோதரன் திட்டுறாங்க. ஒரு பக்கம் அப்பா அம்மாவுடைய ஆதரவு இல்லை, இன்னொரு பக்கம் கூட பிறந்தவங்க திட்டுறாங்க. அடுத்து சவுல் 1 சாமுவேல் 19 அதிகாரம் 1 வசனம். 1 சாமுவேல் 19:1. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோட தன் ஊழியக்காரர் எல்லாரோட கூட பேசினான். இங்க சவுல் அந்த ராஜா, இப்ப தாவீது நினைச்சிருக்கலாம், இனிமேல் நம்ம நல்லா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். இங்க அந்த ராஜா சவுல் அந்த தேசத்தின் ராஜாவை என்ன பண்றாரு, கொல்ல பாக்குறாரு. அடுத்து அதே அதிகாரத்துல 12 வசனம் verse 12ல தாவீதோட மனைவி மீகால பாக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க, தாவீதை ஜன்னல் வழியா இறக்கி விட்டால் அவள் தப்பி ஓடி போனாள். பிரச்சனை வருது, போராட்டம் வருது அப்படின்னா யாரு கூட இருக்கணும்? மனைவி தான் கூட இருக்கணும். ஆனா இங்க என்ன பண்றாங்க, மனைவி ஜன்னல் வழியா இறக்கி ஓடி போயிட்டுன்றாங்க. நான் சொகுசான வாழ்க்கை தான் வாழ்வேன், நீ எங்கேயாவது ஓடி போய் பிழைச்சிக்க. ஒரு பக்கம் தாய் தகப்பன் கைவிட்டாங்க, இன்னொரு பக்கம் சகோதரர், இன்னொரு பக்கம் ராஜா, இன்னொரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6 வசனம். 1 சாமுவேல் 36ல பாத்தீங்கன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார். கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அவர்களுக்காக தான் அவன் அவ்வளவு காரியம் செய்து கொண்டிருக்கிறான். அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்றதுக்கு கல்லெறிய ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து பெற்ற மகன் அப்சலோம். 2 சாமுவேல் 15 அதிகாரம் 14 வசனம். 2 சாமுவேல் 15 verse 14.
அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரையை நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. பெற்ற பிள்ளை என்ன பண்றான்? தாவீத கொல்ல பார்க்கறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனா நமக்கு வந்துருச்சு. பெற்றோர்கள் எதிர்க்கிறாங்க, கூட பிறந்தவங்க எதிர்க்கிறாங்க, கட்டின மனைவி ஓடி போன்னு சொல்லிட்டாங்க. அந்த ராஜா சவுல் என்ன பண்றாரு? கொலை பண்றதுக்கு வழி தேடுறாரு. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு கொலை பண்றதுக்கு கல் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெற்ற பிள்ளை கொலை பண்றதுக்கு வகை தேடுறாங்க. எவ்வளவு பிரச்சனை பார்த்தீங்களா தாவீதுக்கு? அந்த தாவீது தான் சொல்றாரு, கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். அவ்வளவு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இல்லைங்க. ஆனா அந்த தாவீத அப்பா எப்படி நேசித்தாங்க, அதை தான் இப்ப சொல்ல போறேன் நான். அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, சவுல ராஜாவை விட்டு தள்ளி விட்டு புதுசா ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கணும்னு 1 சாமுவேல் 16:1 பாத்தீங்கன்னா, வேற ஒருத்தரை நான் தெரிந்து கொள்றேன், ஈசாயின் குமாரனை தெரிந்து கொள்றேன்னு சொல்றாங்க. 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதுக்கு என்ன செய்யறாரு? சாமுவேல் சொல்றாரு, நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே, இது நான் செய்ய போறேன்னு தெரிஞ்சா சவுல் என்ன பண்றாரு? கொன்னு போட்டுவான்னு பயப்படுறாரு. ஏசப்பா கிட்ட நம்மளுடைய உறவு கரெக்டா இருந்துச்சுன்னா, அப்பா பிள்ளை என்கிற உறவு கரெக்டா இருந்துச்சுன்னா, அப்பா உங்களோட கூட பேசுவாங்க. இங்க பாருங்க, சவுல் கிட்ட எவ்வளவு அழகா அப்பா பேசுறாங்க பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லு. எவ்வளவு அழகா அப்பா சொல்றாங்கல்ல. அவன் பயப்படுறான், அவன் கொன்னுடுவான்னு பயப்படுறான். அப்பா அவனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்களும் சின்ன சின்ன காரியத்தை அப்பா கூட பேசுங்க. எப்பயும் நான் சொல்றதுதான், பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றதுன்றது நீங்க அப்பா கிட்ட பேசுறது, பைபிள் படிக்கிறது அப்பா உங்களோட கூட பேசுறது. கம்யூனிகேஷன் கரெக்டா இருந்தாதான் எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகும். ஒரு வீட்டுல 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் பேச இன்னொருத்தர் கேட்கலன்னா அது எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட். அதை தான் சொல்றாங்க, பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். நீங்க பேசணும், அப்பா என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. அப்பா உங்களோட கூட திருப்பி பேசுவாங்க. இங்க அப்படிதான் பேசுனாங்க. எப்படி போகணும்னு சொல்லி அவனுக்கு அழகா வழிகாட்டுறாங்க. 3வது வசனம் பாருங்க. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. அல்லேலூயா, சோதரம். எவ்வளவு நல்ல அப்பா இல்ல? தாவீதை குறித்து என்ன சொல்றேன்? எனக்காக அபிஷேகம் பண்ணு. உலகத்தை படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த அப்பா சொல்றாங்க, எனக்காக தாவீதை அபிஷேகம் பண்ணு. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, எனக்காக. அப்பா உங்களை பார்த்து எனக்காக, என் பிள்ளைன்னு சொல்லி உங்களை அப்பா பார்த்து சொல்றாங்க. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? சோதர அடுத்து பாருங்க, அவர் போறாரு. 6வது வசனம், முதல் பிள்ளை எலியாப்ப கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே இவன் தான் சொல்லி சாமுவேல் நினைக்கிறாரு. அப்பா 7வது வசனம் திருப்பி சொல்றாங்க, நீ பாக்குறவனெல்லாம் நினைக்காதப்பா, அவன் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 8வது வசனத்துல அபிநதாபை கூட்டு வராங்க, அவனும் இல்லைன்னு சொல்றாங்க. 9ஆம் வசனத்துல சம்மாவை கூட்டு வராங்க, அவனும் இல்லைன்னு சொல்றாங்க. 10வது வசனத்துல இப்படி 7 பேரையும் கூட்டு வந்துட்டாங்க, 7 பேரும் இல்லைன்னு சொல்றாங்க. 11ஆம் வசனத்துல அப்பதான் கேட்கிறாரு, இவ்வளவுதானா, வேற பிள்ளை இல்லையான்னு கேட்கும்போது ஈசாய் சொல்றாரு, இல்ல ஒரு பையன் இருக்கான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கான்னு சொல்லும்போது சாமுவேல் சொல்றாரு, ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனுக்கு அழைப்பி, அவனை கூப்பிடுங்க முதல்ல. இன்னைக்கு உங்களை எல்லாம் உதறி தள்ளி இருக்கலாங்க, உங்க எல்லாரையும் வெறுத்து தள்ளி இருக்கலாங்க. இன்றைக்கு அப்பா உங்களோடு கூட திட்டம் தெளிவுமாக நேரடியாய் பேசுகிறார். அப்பா சொல்றாங்க, இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல உங்களை விரட்டி விட்டாங்களோ, நீங்க இருந்தா எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லை, உங்களால் தான் எனக்கு தரித்திரம், உங்களால் தான் எனக்குன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களோ, இன்னைக்கு அவங்க உங்களை தேடி வர போறாங்க. நீங்க தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வருகிறதற்கு இன்னைக்கு அப்பா செய்ய போறாங்க. அததான் இங்க சொல்றாங்க, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அவன் வர வரைக்கும், தாவீது வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியாக இருந்த சாமுவேல் சொல்றான். இன்னைக்கும் அப்பா உங்களுக்கு நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறாங்க. அது எப்படி நடக்கும்னு சொல்லி நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதத்தை செய்ய போறாங்க. உங்களை பகைத்தவர்கள் உங்களை தேடி வரும்படி அப்பா என்ன பண்ண போறாங்க? அற்புதத்தை செய்ய போறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்துதான் ரொம்ப முக்கியமான வசனம்.
அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க 12ஆம் வசனம் 1 சாமுவேல் 16:12. 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் என்ன சொல்றாங்க? அப்ப என்ன சொல்றாங்க? அப்பொழுது இவன்தான் என்று சொல்றாங்க. கொஞ்சம் இந்த காட்சியை கொஞ்சம் லைவா யோசிச்சு பாருங்க. இப்போ சாமுவேல் அங்க உட்கார்ந்து இருக்காரு. சாமுவேல் சொல்றாரு, தாவீது வந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏசப்பா யாரு கூட வந்திருப்பாங்க? சாமுவேல் கூட தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவர் தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசி. இப்ப கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப கேட் வழியா என்ட்ரு ஆகுறது யாரு? தாவீது என்ட்ரு ஆறாரு. இவர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏசப்பா யாரு கூட இருப்பாங்க? சாமுவேல் கூட தான் இருப்பாங்க. அப்போ சாமுவேல் கூட தான் இவ்வளவு நேரம் அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் இல்லை, இவன் இல்லைன்னு 7 பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கேட்டு கிட்ட யார் வருது? தாவீது வரா. அப்ப சாமுவேல் கிட்ட அப்பா என்ன சொல்லியிருக்கணும்? இதோ வராம்பர், அவன் தான், அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அப்பா இங்க என்ன சொல்றாங்க? அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து, என் பையன் வரான், இனி நீ உட்கார கூடாது, எலும்பு. என் பையன் வரான், எலும்பு. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியா இருந்த சாமுவேல் கிட்ட அப்பா சொல்றாங்க, நீ எலும்பு. இந்த வார்த்தையை சாமுவேல் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். இத்தனை வருஷமா அவர் ஊழியம் செய்யறாரு. சின்ன வயசுல இருந்து சர்ச்சை கதின்னு தான் கிடக்கிறாரு. சவுல ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்காரு. எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறாரு. இப்ப அப்பா சொல்ற வார்த்தையை கேட்டு சாமுவேல் ஷாக் ஆயிருப்பாரு. அதே போலதான் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க ஷாக்காய் நிக்க போறாங்க. அப்ப அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்ய போறாங்க. எழுந்து நின்னு அப்ப சொல்றாங்க, எழுந்து நின்னு இவன் தான் சொல்லி சாமுவேல் கிட்ட இருந்த ஏசப்பா இப்ப எங்க போயிட்டாங்க? தாவீது கிட்ட போயிட்டாங்க. தாவீது பக்கத்துல இருந்து சாமுவேல பார்த்து இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு. இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோட சொல்றாங்க, உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, இவன் தான். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொருவர் மேலேயும் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கட்டுகள் உடைந்து போகிறது, எல்லா கிரியைகள் எரிந்து போகிறது, எல்லாவற்றையும் தேவன் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுறீங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களோடு நீங்க பேசியிருக்கீங்க. எல்லாரையும் ரட்சித்து நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக சுத்துறோம். அவங்க என்ன பிரச்சனையோடு என்ன போராட்டத்தோட பாக்குறாங்களோ இனி எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்துட்டீங்க. வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கும் போதே எல்லா பிசாசு கிரியைகள் எல்லாவற்றிலையும் விடுதலை கொடுத்துட்டீங்க. ஐசியூல மறிக்கிற தருவாயில இருந்த எல்லாருக்கும் சுகம் கொடுத்துட்டீங்க. குறிப்பாக உதிர போக்குல வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் சுகம் கொடுத்துருக்கீங்க. ஹார்ட் பிரச்சனையோடு கூட இருந்த எல்லாருக்கும் சுகம் கொடுத்துருக்கீங்க. லிவர் ப்ராப்ளம், அதே போல எல்லா பலவீனத்திலிருந்தும் உங்களுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்கி சுகத்தை கொடுத்ததுக்காக குருடர்கள் செவிடர்கள் எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சிட்டீங்கப்பா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கும் நீங்க ஞானத்தை கொடுத்து எல்லா சென்டமெடுக்க கிருபை செய்திருக்காங்க. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறீர்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை, எனக்காக என் பிள்ளைகளை. ஆம்ராஜா அப்பா சொல்றேன், என் பிள்ளைன்னு உங்களை பார்த்து தான் சொல்றேன். இவன் தான் என் பிள்ளை, இவன் தான் சொல்லி உங்களை கொடுத்து அப்பா சாட்சி சொல்றான். நன்றி அப்பா. இந்த நாளை நீங்க ஆசீர்வதித்ததுக்காய் சுத்தம், குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய், இந்த நாளை ஆசீர்வதித்ததுக்காய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.